Hello everyone, I hope everyone doing good. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜவாது மலைக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஜவாது மலையில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. நம்ம இன்றைக்கி வந்து நேராக ஸ்பாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறோம். ஏன்னா நான் வரும்போது கோப்ரோவில் ஷூட் பண்ண எல்லா வீடியோவும் வந்து கரப்ட் ஆகிடுச்சு. வீடியோ கரப்ட் ஆகல, மெமரி கார்டு வந்து கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து இருக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால வந்து ஸோ இப்போ நம்ம நேராக வந்து ஸ்பாட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்னொரு ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபோன் வந்து என்னோடய பேக்கெட்டில் இருக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த ட்ரிப்பில் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். என்ன சொல்கிறது, 4 மணி நேரம் ட்ரைவ் பண்ண வீடியோ அது வந்து அப்படியே கரெக்ட் ஆகி போயிடுச்சு. பட் ஆனால் ரூட் பார்த்திங்களா செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஓட்டு வந்த ரூட்லாம் வந்து உண்மையிலே சூப்பராகவே இருந்ததுங்க. ஜவாது மலை ஹில்ஸு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹைட்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து ரோடு வந்து ஃபுல்லாமே வளைவாக இருந்தது. அது வந்து உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி மலையெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே வந்தோடனே மெயின் ரோட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ளே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீமன் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்து அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே கேட்லாம் வந்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தருவீங்களா? எங்கே வாங்கணும்? இந்த பெரியவரே வந்து சொன்னார் 20 ரூபா டிக்கெட்டு நான் வாங்கி தரேனாரு. சரி, எதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நம்மளே போய் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு நானே இறங்கி வந்துட்டேன். இங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவங்ககிட்ட வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் பைக்கு. ஸோ இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி. ஸோ அதுக்கப்புறமா பார்க்கிங் வரும். இந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு. பட் ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆனது. செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு. பட் ஆனால் ரோடு வந்து ரொம்ப சின்னது. இது ரோடுன்னு கூட சொல்ல முடியாது, வழின்னு தான் சொல்ல முடியாது. ரொம்ப சின்னது. பட் ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சிமெண்ட் ரோடு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரம் போதோ போயிட்டே இருங்க. உண்மையிலே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு அது உள்ளே போட்டிருக்காங்க. சூப்பராகவே இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, ஒரு வழியாக ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி வந்து 2-3 பைக்கு நிற்கிது. ஸோ காரும் நிற்கிது. இதுதான் பார்க்கிங் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே வந்து வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம். பட் ஆனால் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருக்கு. நம்ம வந்து வண்டியை எடுத்துகிட்டு போவோம், எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவோம். வழி உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே க்ரீன் கலர் தான். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாமே க்ரீனாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து ரிவர் ஓடிக்கிட்டுருக்கு இந்த ரைட் சைடில். அது கோப்ரோ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக ரெக்கார்ட் பண்ணிடலாம். பட் கோப்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணது சொதப்பி விட்டுச்சு. சரி விடுங்க, இருக்கிறத வந்து வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த வீடியோவில். பட் ஆனால் அந்த வழி பார்த்தீங்களா, உங்களுக்கே ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. வழி ரொம்ப சின்னது. பட் ஆனால் சூப்பராக இருந்தது. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து மேலே போகுது. அதுக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வண்டியை நிறுத்திட்டு நான் நடந்தே போய் பார்த்துட்டு வரேன். வண்டி இங்கே வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது இங்கே. இதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் ஃபால்ஸே இருக்குது. ஸோ இந்த ரோடு பார்த்திங்களா, இது மேலே போகுது. பட் ஆனால் வண்டி போகுமா இல்லை எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரில. அதனால் வண்டி இங்கேயே விட்டேன். எப்பயுமே நான் செக் பண்ணுறது தான். ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்ததுன்னா கூட இறங்கி நடந்து போய் பார்த்துட்டு வருவேன், வண்டி எடுத்துகிட்டு போகலாமா வேணாம்னு. ஓகே, நோ ப்ராப்ளம். அங்கே ஒரு 4-5 வண்டி நிற்கிது பைக்கு. ஸோ நம்ம அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான் இடத்த. உண்மையிலே இன்றைக்கி வந்து டிரைவிங்கோட வீடியோ வந்து உண்மையிலே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப டிசப்பாயின்ட் தான். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்தாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு.
2-3 இடத்துல வந்து தண்ணி ஃப்ளோ போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு இடம், நம்ம வந்த உடனே பார்க்குற இடம் இது. உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து கீழே விழுது. அது வந்து மெயின் அருவி. அதுக்கும் அப்புறமா இன்னொரு அருவி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இப்போ தண்ணி கம்மியாக வருது. இதே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு பாயிண்ட் மட்டும் வருது இல்லை, ஒரு இதில் மட்டும். இது மாதிரி நிறைய இடத்துல வரும், ஃபுல்லாமே வரும் தண்ணி. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து உட்காந்து குளிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ சூப்பரான இடம். இப்போ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே போகிற வழி. கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அதுதான் வந்து மெயின் ஃபால்ஸு. பீமன் ஃபால்ஸ்னு போட்டிங்கனாவே இந்த இடம் தான் வரும். லெஃப்ட் சைட்லலாம் வழி போகுது, நம்ம அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே போய் வாட்டர் ஃபால்ஸ் மெயின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற இடத்தெல்லாம் சுற்றி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சின்னது, பட் ஆனால் செமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி சூப்பரான இடம். ஏன்னா எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. அவ்வளோ அழகாக வந்து கிரவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு செமையாக இருந்தது. தண்ணி வந்து நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் ஃபுல்லாமே கவர் ஆகி தண்ணி விடும். பட் ஆனால் இப்போ வந்து தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் 2-3 மாதம் நான் கழிச்சு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி நிறையா வரும். இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து தண்ணி எனஃப் தான், குளிக்கிற அளவுக்கு இருக்குது. நான் வரும்போது ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. நான் வந்த உடனே நான் பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதனால தான் யாருமே இல்லை. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருந்தது. உண்மையிலே செமையாக இருக்குங்க. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சின்னதாக இருக்குது, பட் ஆனால் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ ரைட் சைடில் பாருங்களா, அது வந்து துணி மாற்றுறதுக்கான இடம். பட் ஆனால் ரொம்பவே டேமேஜாக இருந்தது. என்ன சொல்கிறது, மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப நாளாக அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. நம்ம மேலேருந்து வியூவை பார்க்கலாம். ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் ஆனால் இந்த மழை பெஞ்சதுனால ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செம மழை, அதனால் வந்து செடியெல்லாம் முளைச்சிடுச்சு. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன், அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, பாதை வந்து சூப்பராக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட் உள்ள ஒரு நடந்து போகிறதுக்கான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இப்போது எதிர நம்ம பார்க்குறது தான் வந்து அந்த டவரு. அதுக்கு மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து அப்படியே ராவாக இருக்குது, கெட்டி அப்படியே விட்ருக்காங்க. எதுவும் சேஃப்டியெல்லாம் கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, நம்ம வந்து மேலே வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாசமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ளே போக முடியாது, அந்த ரூமில் போக முடியாது. பட் ஆனால் இந்த படிக்கட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்தே பார்க்கலாம். மரம் நிறையா இருக்குங்க. அதனால் வந்து வியூ அந்தளவுக்கு தூரமாக தெரியல. பட் இட்ஸ் ஓகே. என்ன சொல்கிறது, டிஸப்பாயிண்டட். இந்த இடம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் வந்து இன்னொரு பாதை ஒன்று போகுது. அங்கே வந்து ஆளுங்க பேசுகிற சத்தம் கேட்குது. அவங்க என்ன சொல்கிறது, அங்கே வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். இங்கே பாதை பார்த்தீங்களா, கீழே வந்து பாதை தெரியுது. பட் ஆனால் செடி ஃபுல்லாமே மூடி இருக்குது. செமையாக இருந்ததுங்க. அங்கே ஆள் சத்தம் கேட்கறதுனால தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். சப்போஸ் இப்போ யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம்லாம் நான் வரவே மாட்டேன். ஓகே, இங்கே வந்து 2-3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இங்கேருந்து வியூ பார்த்தீங்களா, ஃபுல்லாமே பள்ளம். இதுக்கப்புறம் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் தண்ணி போகிற சத்தம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், அந்த வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் வருது, அங்கே போகணுன்னா எப்படி போகணுன்னு. அவங்க சொன்னாங்க, இந்த பக்கம் வந்து போக முடியாது, நீங்கள் வந்து அந்த நடுவில் தண்ணி வந்தது இல்லையா, நம்ம வந்தோமே ஃபஸ்ட்டு படிக்கட்டில், அந்த தண்ணியை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போனோன்னா அந்த பக்கமாக வந்து கீழே இறங்கி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். அது வந்து பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அந்த பக்கமாக தண்ணியை கிராஸ் பண்ணி அங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஷூவெல்லாம் கழட்டவே இல்லை. ஷூவை வேறு அதை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை யோசிச்சுட்டு இருக்கணும். சரி, எதுக்கு தேவையில்லாமல் ஷூவை மாட்டிகிட்டே போயிடுவோம், ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லை. ஸோ அப்படியே வந்து நம்ம நடந்து போயிடும்னு சொல்லிட்டு ஷூவோடய போய்ட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே பாதையே கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி தாவி போகிறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் ரிஸ்க்கு, நம்மளுக்கு எதுக்கு, அது வந்து ஷார்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கேயே இவ்வளோ நல்லா பாதை போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதுலேயே நம்ம போவோம். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போன பிறகு அந்த பக்கமாக ஒரு பாதை ஒன்று போவோம். அது வந்து கீழே போகிறதுக்கு, கீழேருந்து வந்து பெரிய வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். உண்மையிலேயே இடம் சூப்பராக இருக்குங்க. தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி நிறையா வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது நேராக வந்து அந்த தண்ணி வரைக்கும் போவோம். அங்கே வந்து குளிக்கிற மாதிரிலாம் இருக்குது. உண்மையிலே இடம் சூப்பராக இருக்குங்க. தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால் பாசி பிடிச்ச போயிருக்கு நிறையா.
அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையுமே பாசி தான். ஸோ இது வந்து நம்ம அந்த தண்ணியை கிராஸ் பண்ண வந்தோடனே இது இன்னொரு வழி. இதில் அப்படியே நடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே போகலாம். எனக்கு தெரிஞ்சு கீழே எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல. ஏன்னா வழியில் இருக்கிற என்ன சொன்னார்னா, பாதியிலே வந்து வேலி போட்டு அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஓ, இந்த இடத்துல வந்து கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான வழியில் இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். மேலேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி இங்கேருந்து பாருங்கள், அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். இது வந்து 3வது இடம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு டெரராக இல்லை. பட் ஆனால் பள்ளம் பார்த்திங்கன்னா செம டவுனு. ஸோ அதனால தான் வந்து இந்த வேலிலாம் போட்டு இதோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த வழி தெரியுதுங்களா, இது வழியாக வந்து 2-3 பேர் போயிருக்காங்க, எனக்கு முன்னாடியே போகிறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போவோம். வழி வந்து கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. உண்மையில் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம்லாம் வரவே முடியாது. ஏன்னா ஃபுல்லாக செம்மண் தான், சேராயிடும். இந்த பாதை கொஞ்சம் டஃப்பு தாங்க. இதுக்கு முன்னாடி பாட்டெலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த இடத்துல நான் ஷூட் பண்ணல. இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுனால நான் ஷூட் பண்ணேன். ஸோ இங்கேருந்து பார்த்தாவே அருவி தெரியுது. இந்த இடத்துல வந்து ரைட்டில் ஒரு வழி போகுது பார்த்தீங்களா, அது இன்னும் கீழே போகிறதுக்கு. இங்கேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் இங்கேருந்து எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து அருவியை பார்க்குற வியூ சூப்பராக இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் இன்னும் கீழே போனோம்னு வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஏன்னா பெரிய இடம், நிறைய இடத்துல தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. அந்த இடத்துலலாம் வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வழியாக தாங்க இறங்கி வந்தேன். உண்மையிலே செம்ம டஃப்பாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பெரிய பாறாங்கல். அந்த பாறாங்கல் வழியாக இறங்கி அந்த பக்கமாக போகணும். ஸோ அது வந்து கஷ்டம்தான். இங்கே பார்த்தீங்களா, எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ரவுண்டு பாறை. இதில் இறங்கி போயிட்டு திரும்ப ஏறி வரணும். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியா இல்லை, ஸ்கிப் பண்ணிடுறேன் நான். வியூலாம் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இடம் தாறு மாறாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஒரு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வழியை பார்த்துட்ருக்காங்க எந்த பக்கமாக போகிறதுக்குன்றதுக்கு. நானும் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுறது, கை உடையுது, கால் உடையுது, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆகுறது. உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க ஏற்கனவே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐடியா இருக்கும் எப்படி போகிறதுன்னு. புதுசுன்னா கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க வந்து போனாங்க. எப்படி போனாங்கன்னு பாருங்கள். ஐயோ, தாவி குதிச்சே போயிட்டாங்க. தாவி குதிக்கும்போது ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து சின்ன அருவி மாதிரியே ஒன்று கொட்டிகிட்டு இருக்கு தண்ணி. ஸோ நம்ம கீழே இறங்கி போனோன்னா நிறையா பார்க்கறதுக்கு இருக்குது. ஆனால் கீழே இறங்கி போகிறதுக்கான பாதை வந்து அவ்வளோ சேஃபாக இல்லை. இந்த பெரிய பாறை வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நான் திரும்ப ரிட்டர்ன் போயிடுறேன். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா குரூப்போட வந்தீங்கன்னா கீழே போங்க, இல்லைனா போகாதீங்க. ஓ, அங்கே பார்த்தீங்களா 3 பேருமே வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. கடைசியால் வந்து கையை பிடிச்சி 2 பேரும் தூக்குற அளவுக்குலாம் உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கு பார்க்கறதுக்கு பயமாக இருந்தது, ஏதாவது ஆகிடுமோன்னு வர பக்குன்னு இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. பட் ஆனால் பார்க்குற இடம் வந்து செம்மையான இடம். இப்போ வந்து அவங்களுக்கு ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது தனியாக, செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் 2 பேர் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற இந்த ஊருக்காரங்களாக இருப்பாங்களா இருக்கும். அதனால தான் வந்து அவங்களுக்கு தெரியுது எந்த பக்கமாக போகலான்னு. ஸோ இந்த பக்கம் இல்லாமல் ஆப்போசிட் வழியாகவும் வந்து இறங்கி வராங்க. அப்போது வந்து இந்த இடம் உண்மையிலே ரொம்ப ஃபேமஸான இடம்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு. பட் ஆனால் போகிற பாதை வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து கீழெல்லாம் போகல, அங்கேருந்தே வந்து வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் வந்து கிளம்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். உண்மையிலே இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குங்க. தண்ணி வந்து இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் மழை வந்த உடனே இந்த இடத்துக்கு வாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டீப்பாக கீழே போனீங்கன்னா சேஃபாக போங்க. ஏன்னா ரூட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, பாதை ரொம்பவுமே வந்து ரிஸ்கியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கீழே இருக்கிறத விட இந்த மேலே இந்த பாட்டும், இதுக்கப்புறமா இன்னொரு சின்ன ஒரு அருவி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் வந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரியான இடம். கீழே போகணுன்னு அவசியம் இல்லை. கீழே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய், ஆனால் இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியாது குளிக்கிறதுக்கு இடமெல்லாம். ஸோ அதனால் வந்து இங்கேயே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ பீப்பிள் என்ஜாய் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.